இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் நிறைய பேர்த்துக்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கேமா, இந்த ஐடியை ஏன்டா அக்செப்ட் பண்ணோம் பா சாமி, இதை அக்செப்ட் பண்ணாமல் இருந்திருக்கலாம்டா அப்படிங்கிற ஐடி பேர் என்ன வித் ப்ரூஃபோட காட்டணும். ப்ரூஃபா? ஆமாம், அது தெரியும் யாருன்னு. ஷாமுடைய ஃபர்ஸ்ட் கிஸ் எப்போ இன் ரிலேஷன்ஷிப்பில் வச்சாடா ஆப்பு ஜிபே நம்பரை போட்டு இப்போ போஸ்ட் போடணும். நம்பர் போட்டோம்னா நம்பர் அது நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க. ஏய் இது சிம்பிள் கூட வராது இதெல்லாம். ரீசெண்ட் டைம்ஸில் இன்ஸ்டாவில் வந்த விஐபி ஃபேமிலிஸ்லேருந்து ரிக்வஸ்ட் வந்து தெரியுமா, அதில் அதிகமாக பேசிகிட்டு இருக்க ஐடி பேர் என்ன? சேட் டெய்லியுமே சேட் போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு நீங்கள் செருப்பு இது ஒன்ற நீ பிசுக்கு பிசுக்குங்குதே இவர் இருந்தால் தூக்கம் உனக்கு. பொண்ணுங்கிட்ட யூஸ் பண்ணதில்ல உன்னோட ஃபேவரட் பிக்கப் லைன். பொம்பளை படிக்க இருக்கானே என்ன நல்லா அரங்கம் அதிரட்டுமே. ட்ரூத்தா டேரா? ட்ரூத். செத்தாலும் பரவாயில்லையா? ட்ரூத்தா? ட்ரூத்து. ரைட்டு. இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் நிறைய பேர்த்துக்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கேமா, மெசேஜஸ் பேசிகிட்டு இருக்கேமா டிஎம்ஸில், இந்த ஐடியை ஏன்டா அக்செப்ட் பண்ணோம் பா சாமி, இதை அக்செப்ட் பண்ணாமல் இருந்திருக்கலாம்டா அப்படிங்கிற ஐடி பேர் என்ன வித் ப்ரூஃபோட காட்டணும். ப்ரூஃபா? ஆமாம், அது தெரியும் யாருன்னு. சினிமா போடுறா அந்த ஐடி பேர் சொல்லணும் ஓப்பனா. இந்த ரிக்வஸ்ட் அணி, இந்த ரிக்வஸ்ட் எதுக்குலாம் நம்ம அக்செப்ட் பண்ணோம் செய் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரிக்வஸ்ட் ஐடி பேர். Do you think you can hurt me? Do you think you can hurt me? கேட்டுக்கோங்க சாம்பிள்ஸ் எல்லா ரிக்வஸ்ட் அப்படிங்கிற அந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ண ஐடியா யாரு? சங்கீத ஸ்வரங்கள் ஏழே கணக்கா இன்னும் இருக்கா? அப்படி யாரும் இல்லையே. இல்லைன்னா என்ன பண்றது? அப்படி யாருமே இல்லைண்ணா. இருக்குன்னு தெரிஞ்சனால தான் நாங்கள் கேள்வியே உள்ள வச்சோம். நான் சாப்பிட்ற சாப்பாட்டுல விஷம் இருக்கான் டெஸ்ட் பண்ற எலி நீ, நான் வளர்த்த எலி. டக்குன்னு சொல்லிடுவோம் நம்ம எச்சு சீனிவாசன் அப்படின்னு. ஜீவான்ற ஐடியில் வந்து அது வந்து ஒரு ஃபேமிலி ஐடி தான், ஃபேமிலி மெம்பர்ஸ் தான். அந்த ஐடியில் வந்து அசெட் எதுக்கு பண்ணேன்னா எனக்கு தெரியல. எப்பயும் நாங்கள் மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே ரீப்ளை பண்ணிடுவோம். என்னன்னா என்ன ரொம்ப சீன்லாம் போட மாட்டேன், மற்ற இந்த செலிபிரிட்டின்னு தாட் எங்களுக்கும் வந்துடக்கூடாதுன்றதுக்காக அசெட் பண்ணியிருக்கோம், சங்கடம் போடக்கூடாதுன்னு. நான் அந்த அது வரை அசெப்ட் பண்ணிட்டு பேசிட்டா இருந்தோம். டக்குன்னு அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஒரு குழந்தை போட்டோ ஒன்று, குழந்தை போட்டோவுக்கு அவங்களோட குழந்தைக்கு சம்மந்தமே இல்லை. கேட்டா அது என் குழந்தை இங்க வாரி காய்ச்சா, அது என் குழந்தை தான். இந்த குழந்தைக்கு அந்த குழந்தை எப்படின்னா டிஃபிகலி சேலஞ்சு பர்சி, பிசிக்கலி சேலஞ்சு பர்சனா இருக்கு. அந்த மாதிரி போட்டோ வேற எதுக்கா அந்த மாதிரி போட்டோ அனுப்பி போட்டுட்டு உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னாங்க. எனக்கு தெரிஞ்சு போச்சு, ஸ்கேம் தெரிஞ்சு போச்சு. நம்ம இப்போதைக்கு அமௌண்ட் இல்லை, எங்களை அமௌண்ட் கேட்டாலும் சத்தியமா இல்லை, நான் ஒன்று ஃபியூச்சரில் தரேன்ட்டேன். விடவே இல்லை, இப்போதைக்கு இருக்கிற அனுப்புங்க, 100 அனுப்புங்க, 500 அனுப்புங்க மெசேஜ் பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ ஸ்கேம் தான் அந்த ஐடி. ஜீவா இந்த ஐடி நேம் வந்து திண்டாக்கு 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 திண்டு. என்ன இது? என்ன சைஸ் அது? மனசாட்சி விட்டு சொல்லு, கொஞ்சமாச்சு பெருசாடு. ஃபேமிலி ஏமாற்ற முடியும், என்ன ஏமாத்துற, ஃபேமிலி ஏமாற்றக்கூடாது. இல்லடா இது க்ளோஸ் டேஸ்ட் பார்க்குறியா? க்ளோஸ் அப் டேஸ்ட் பாரு, என்ன இது பெருசாடு. இங்கே பாரு, சுண்டலோட சின்னதாக இருக்கு. அது ஒன்று மாதிரி எடுத்துக்க நல்லா தான் இருக்கு. க்ளோஸ் அப் நான் சாப்பிட்ட ஜெல்லே நல்லா தான் இருக்கு, க்ளோஸ் நல்லா இருக்காதா? எடுத்துக்காது. ஐயோ விட மாட்டா போல இருக்கு, சாசமா இருக்கு. சொன்னீங்க இவ்வளோ வந்துருச்சு ரெடி. க்ளோஸ் அப் வித் லேஸ் டேஸ்ட் பண்ணி பாருங்க, நல்லா இருக்கும். அது வச்சுன்னா அப்படிதான் சாப்பிட்டு கரெக்ட் கொடுக்கணும். என்ன நீங்க பல்லு வணக்கின ஃபீல் தான் சொல்றது வேற இடத்துக்கு சொல்லி நீ தான் கேட்கற, நான் என்ன பண்றது? பல்லு வணக்கின ஃபீல் தான். விளக்கு எங்க போற? இப்போதான் இறங்க கத்துக்க. நீ வந்து இப்போ ஒரு வாய்ஸ் மெசேஜ் போடணும், ஓகேயா? அது என்னன்னா, நீ ட்ரூத்தே இல்லாம டேரக்ட் போயிருவீங்க. ட்ரூத்தா டேரா? ட்ரூத் தான்.
கேள்வி பண்றியா இப்போ நீ? கேள்விதான். நீ வந்து ஒரு வாய்ஸ் மெசேஜ் போடணும். அந்த வாய்ஸ் மெசேஜ் என்னன்னா, நம்ம எபின் இருக்கார் இல்லையா, எபினும் நீங்க 2 பேரும் கே அப்படின்னு, நீங்க 2 பேருமே கே, நீங்க 2 பேரும் ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்கன்னு உங்க சர்ச் குரூப்புக்கு நீ வாய்ஸ் நோட் போடணும். ஏற்கனவே எங்க ஊர்ல உங்களை பெட்டில லேடி கட்ட போட்டதுல பல பேர் நான் அடையணுங்கிற வெறியில சுத்திட்டு இருக்காரு. வாழ்ந்தா உன் கூட தான் வாழ்ந்தா என் கூட தான் வாழணுமா? வா வந்து வாழ்ந்துடா வாடா. என்ன எபின் தானே சொல்லிவிட ரிலேஷன்ஷிப்ல அவங்களே பேசாம ரிலேஷன்ஷிப். அவனுக்கு நீ மெசேஜ் அனுப்ப சொல்லியிருந்தா நான் பாட்டுக்கு அனுப்பிச்சுட்டு இருப்பேன். நான் உங்க சர்ச் குரூப்புக்கு அனுப்புவோம். சர்ச் குரூப்ல இந்த மாதிரி அநாகரிகமான விஷயம்லாம் பண்ணக்கூடாது. வாங்க உங்களுக்கு ஃபோன் எதுவும் எடு. இது என்ன கருமா? என்னவா இருக்குன்னு நீ நினைக்கிற? மிளகா பொடி முட்டையுமா? அவ்வளவு காரம் அடிக்க கூட ஒரு வேலை பார்த்தேன்னு நினைக்கிறேன். இதுல இது வந்து காய் சில்லி பவுடர் வித் எக் ப்ரோட்டீன். காரமாக சாப்பிட பிடிக்குனீங்களே சார், எடுத்து சாப்பிடுங்க. ஓகேவா? என்ன கொண்டு போய் குலோசப்ல பார்த்துக்கிட்டு இருக்கிற? இல்லடா, இதுக்கு பேசாம குரூப்ல வாய்ஸ் வேணும். அடிச்சிடலாம் போடு, வேலை இல்லை. அடிச்சிடலாமான்னு தோணுது. போட்டு அடிச்சிடலாம்ல ஒரே அதனால போடணும். நீ என்ன புதுசா உருவாக்குற? அதான் நான் மோசமாக எடுத்துக்கோ. ஒன்றும் பெருசா இல்லை இருக்கணுமே. இல்லை காரம் இதே அந்த தண்ணி மட்டும் முட்டையோட பச்சை முட்டை நிறைய சாப்பிடுவங்கிறனால பச்சை முட்டை நானுமே குடிப்பேன். இது என்னமோ எனக்கு இது பெருசாக அஃபெக்ட் பண்ணல. கிரிட்டுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அது மாதிரி நீங்கள் இருந்தால் தானடா ஷாமுடைய பஸ்ட் கிஸ் எப்போ இன் ரிலேஷன்ஷிப்ல? நீ உடனே எங்க அம்மா 3 வயசுல எங்க அம்மா கொடுத்த. நான் ரிலேஷன்ஷிப்ல இல்லையா? நான் உங்ககிட்ட முன்னாடியே சொல்லிட்டேன், நான் உனக்கு கேட்கிற கேள்விக்கு எனக்கு பதில் தெரியும் அப்படின்னு. இப்படிதான் கேட்டாங்க. என்ன நினைப்பாங்க? நான் எனக்கு பதில் தெரியும். இப்ப இந்த கேள்விக்கு உனக்கு தெரியும். எனக்கு எனக்கு மேல தெரியாது, உனக்கு எப்படி தெரியும்? எனக்கு தெரியும் இதுக்கு பதில். எந்த மாசம் சொல்லு? எது? அதெல்லாம் தெரியும். எனக்கே தெரியாது. எனக்கு தெரியும். காய்ஸ் அப்பெல்லாம் கிடையாது. அவளை எங்க அப்பா செல் போட்டு நடிக்கணும். அப்படிலாம் இல்லை. இருந்தாலும் சொல்றதுக்கு உண்மையை சொல்றீங்களா இல்ல டேர் ஏதாவது போறீங்களா? ரிலேஷன்ஷிப்னா வாட் கைண்ட் ஆஃப் ரிலேஷன்ஷிப்? எத்தனை ஆண்டி கூட சுத்திட்டு அப்படிலாம் எதுவுமே கிடையாது. எடுத்து தோலை என்ன பண்றது? அப்படி வாடி வாடிக்கு நீ செலக்ட் பண்ணுமா நான் செலக்ட் பண்ணுமா? நான் தான். என்னது? நான் தான் செலக்ட் பண்ணுவேன். இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. பெரிய வெங்காயம் இல்லை. ஏன் நான் சாப்பிடாத கூட நீ சாப்பிட்ட வேற கூட எனக்கு அப்பெல்லாம் இதாகவே இல்லையே. நீ சாப்பிட்டதை கொடுக்கூடாதுன்னு இருக்கிறதே 5-6 ஐட்டம் தான். பழத்துக்கு நீ எப்படி சொல்லி அப்படி நான் கொடுக்குறேன். நான் ஒரு பழம் பீஸ் ஃபுல்லா சாப்பிட்டேன். நீ அந்த பொடியை தட்டி விட்டுக்கோ. எங்க அந்த பழத்தை காட்டு. நான் பழம் சாப்பிட்டேன், துப்பவே இல்லை. நீ துப்ப. நான் எப்படி சாப்பிட்டேன்? இவ்வளோ தான் வாயை விட்டு மாட்டேன். நான் எப்படி சாப்பிட்டேன் அப்படி சாப்பிட்டு பொடியை தட்டிக்க பழத்தை முழுங்கிடணும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்களா. குடல் வயிறுலாம் எரிய போகுது. சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி பரவாயில்ல, வீடியோ பாருங்க, பார்த்து தொலைங்களா. பச்சை மசாலா அப்படியே இருக்கா. வரைக்குது அவ்வளோ முடிச்சு. இந்த வேலையை காட்டு. அதாவது மழை எல்லாரும் சொன்னா ஆயிர முடியுமாடா? மூக்கில் ஏறிச்சு. இப்போ ரீசெண்டாக நம்ம விஐபி ஃபேன் பேஜ் ஒரு போஸ்ட் போட்டாங்க பார்த்தியா? இன்னொரு பாட்டு வச்சு, ஒரு தேன் கூட்டுல ஒரு மான் கூட்டுல கிளவி காலை நீட்டலன்னு ஒரு பாட்டு தெரியுமா? நீங்க சொல்றது ஓகே. அது என்ன வீடியோ? வரேன் சொல்ல வரேன். ஏன் ஸ்டாப் பண்றீங்க? அதுல நீங்க வந்து 2 போட்டோ, சின்ன வயசு போட்டோ ஒன்று இருக்கும். ஓகேயா? அதில் எனக்கு சின்ன வயசு போட்டோவை இப்போ நீங்கள் உங்கள் இன்ஸ்டாவில், அதாவது இப்போ உடனே போஸ்ட் போடணும். போஸ்ட் போட்டுட்டு கேப்ஷன் என்ன வைக்கணும்னா, எனக்கு மூளை வளர்ச்சி கம்மி, எனக்கு உடம்பு, எனக்கு எதுவுமே வேலை செய்யாது, உங்களால் முடிஞ்சு ஹெல்ப் பண்ணுங்கன்னு ஒரு ஜிபே நம்பரை போட்டு இப்போ போஸ்ட் போடணும். நம்பர் போட்டோட நம்பர் அது நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க. நம்பர் போட்டோட இது பண்ணி அதுவே எனக்கு மூளை வச்சு கம்மி, உடம்புல எல்லா பார்ட்ஸும் வேலை செய்யும், ஒர்க்கிங் கண்டிஷன் தான். நான் அது வீடியோ தான் நான் கீழே போகிறேன் கைஸ். பாருங்க, நம்ம விஐபி ஃபேன் பேஜ் நம்ம சிவுக்காக பண்ண வீடியோ.
ஒரு மாந்தோப்பு சிறு மாறாப்பு போட்டு அழகி கவி பேராசி ஏன் ரவுமனவே மிஞ்சிட்டடா மாப்பிள குழப்பத்துல பிறந்தவனே. சார் சொல்லு போஸ்ட் போறியா? போஸ்ட் இப்போ போட முடியாது, ஏன்னா என்னோட ஃபோனில் ஷூட். அது ஒன்றும் நான் பார்த்துக்கிறேன். இந்த வீடியோ நான் எடுத்துக்கிறேன். எல்லா பக்கமும் அணை கட்டுறாங்களே. போஸ்ட் போட்டு இந்த மாதிரி கேப்சூல் வச்சு கொஞ்சம் இப்போ நம்ம அடிக்கணும். டெலிட் பண்ணிக்கலாமா? அது டெலிட் பண்ணுவேன். அதுக்கு போஸ்ட் போடுறேன். போஸ்ட் போட்டால் அது டெலிட்டே பண்ணக்கூடாதா? 1 மணி நேரம் வச்சு எப்படியா இருக்கும் அந்த போஸ்ட்டு இருந்தால் அதுக்கப்புறம் டெலிட் பண்ண மாதிரி இருந்தது. 1 மணி நேரத்துக்குள்ளே எல்லாம் பார்த்துருவானுங்க, வேண்டியவனுங்க எல்லாம் வெட்டியாக தான் இருக்கானுங்க. அதனால் ஓகே, நான் டேரக்டே பாடி 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 கைஸ். நான் சாப்பிட்டு அதே முட்டையும் வைப்போம். உனக்கா ஒரு ஜிப்பு கப்பு கடி வைப்போம். ஏய் கிட்டே போற அதுக்கு இதுக்கு ஒரு சென்டிமீட்டர் தான். ஸ்லோ மோஷன்ல இறங்கி குடிக்க விடுறா. எடுக்கிறது வேகமா இருக்குது பக்கத்துல போடு. ஏய் இது சிப்பில் கூட வராது இதெல்லாம். வாய் தர அப்படியே எங்க வாயில ப்ரூஃப் இருக்கு ப்ரோ. என்ன நான் என்ன எனது சாமி இப்ப பரவச நிலை அடைஞ்சிட்டாரு. பார்த்தா ஏங்கல் படிச்சுட்டு போனோம். ரீசெண்ட் டைம்ஸ்ல இன்ஸ்டால கரெக்டா சொல்லு. ரீசெண்ட் டைம்ஸ்ல இன்ஸ்டால வந்த விஐபி ஃபேமிலிஸ்ல இருந்து ரிக்வஸ்ட் வந்து தெரியுமா? அதுல அதிகமா பேசிட்டு இருக்க ஐடி பேர் என்ன? சாட் டெய்லியுமே சாட் போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு நீங்க செருப்பு இருக்குன்னே தோன்ற நீ. டேய் 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 மூஞ்சி மொகரையும் நினைச்சா நீ என்னை விட இதை விட வல்கரா கேட்டு வச்சிருப்பேன். எனக்கு இதெல்லாம் பர்சனல் கொஸ்டின் வர்றது எப்படி கேட்பாங்க? என்னது அதெல்லாம் பர்சனல் இல்லையா? நீ சொல்ல மாட்டேன் தெரியுமாச்சு. ஓகேடா குட் த்ரோடா. நான் தெரிஞ்சுதானே வீசுனேன். நான் உனக்கு பதில் சொல்லி ஆகணும். நான் என்ன கம்பலா பண்றேன். உனக்கு நான் 6 வகையான 6 சுவை நான் சமைச்சு வச்சிருக்கேன். நீ சாப்பிட்டுக்கலாம். ஸ்டார்ட் பண்ணிருக்கு அதிகமாவா? ஐடி பேர் லோகேஷ் கனகராஜ். டெய்லி ஸ்டார்ட் போயிட்டு இருக்கவருக்கு கால் பேர் என்ன நினச்சிட்டு இருக்காங்க பாரு. சீரியஸாக இருக்கலாம் பேசியிருக்கேன் நான். கூலி படம் ரீசெண்ட் நான் கேட்ட கேள்வி என்ன? விஐபி ஃபேமிலியில ஃபேமிலி தான் வந்துடுவார் சீக்கிரம். அவரை சன் டிவி இருக்க ஃபேமிலி வந்து தூக்கிட்டாங்க. ஏன் அது எப்படி பிரைவேசி போயிருமாச்சே? எனக்கு இல்ல அப்படி நான் பண்ணவும் இல்லை. எடுத்துட்டா எது நீயே சூஸ் பண்ற அந்த டைம். இதை சாப்பிடலாம் இருக்கு ப்ரோ. தெரியாது ஏன்டா அப்படி பண்றீங்க? அவன் கேப்பா எவ்வளோ ஒருத்த கம்பெனி வந்து நான் என்னடா பண்ணேன், நான் எப்படா உன்னை திங்க சொன்னேன் அப்படிங்கிற மூக்கில் எருது அங்கே வச்சதுக்கு அது சிறப்புமா இருந்துச்சுடா. நல்லா தான் இருக்கும். பிசுக்கு பிசுக்குங்குதே கேசரி போகிறோம் அந்த மாதிரி. அவளா கண்ணுக்கு ஒரு கிசால மாதிரிதான். ஒரு ட்ரூத் ஆர் டேர் கேமுக்கு 1 மணி நேரம் வீடியோ போட்ட யூடியூப் சேனல் இருந்தா நாங்கள் எத்தனை 10 நிமிஷம் போட்ட வீடியோவே பார்க்க மாட்டாங்க. வரா என்ன ட்ரூத்தா நீ கேளு, அதுக்கப்புறம் நான் முடிவு பண்ணிக்கிறேன். ஃபியூச்சர்ல நீ நினைச்ச மாதிரி டேரக்ட் ஆயிட்டேன். ஓகேயா? பாய் வாங்குது எனக்கு. டேரக்ட் ஆயிட்டேன். ஐயா நீங்க போய் பாய் சொல்லணும். ஃபியூச்சர்ல நீ நினைச்ச மாதிரி டேரக்டர் ஆயிட்டேன். நல்ல வாய்க்கா சொல்றேன். வெள்ளிக்கிழமை வருமா? நானும் ஓரளவுக்கு எல்லாருக்கும் தெரியற மாதிரி கொஞ்சம் ஃபேம் ஆயிட்டேன். நல்ல படம் எல்லாம் பண்ணி. ஓகேயா? ஹீரோவாவா இல்ல எப்படி? ஹீரோ நான் விட்டுப்படுத்த ஹீரோ தான். ஓகேயா? ரொம்ப முக்கியமான இம்பார்ட்டன்டான ரோல்ல உன்னோட படத்துல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோலுக்கு 2 பேர் உன் கையில இருக்காங்க. இந்த ரோலுக்கு நான் 2 பேர் போட்டாங்க, உன் கையிலே இருக்காங்க. கால் சீட்டுமே உனக்கு இருக்கு. ஓகேயா? ஒன்னு ஓரளவுக்கு ஃபேமஸா இருக்கிற உன் தம்பி சமீர். இன்னொரு உலகத்துக்கு தெரிஞ்சு ஃபேமஸா இருக்க நம்ம லெஜண்ட் அண்ணாச்சி. அவரு நீ யார சூஸ் பண்ணுவ? மசலமையிலே எனக்கு கேள்வி புரியல. இப்ப வந்து என்கிட்ட 2 கால் ஷீட் இருக்கு. நான் தான் டைரக்டர். என்னோட அடுத்த படத்துக்கு 2 கால் ஷீட்டுமே இருக்கு. இம்பார்ட்டன்ட் ரோல். அதாவது ஹீரோ கிடையாது, கேமியா மாதிரி சொல்ற மாதிரியா? எப்படி இம்பார்ட்டன்ட்? இந்த படத்துல கருவே அவர் தான். இவர் இருந்தா தூக்கும் உனக்கு.
எனக்கு தூக்கம். இதுக்கு முன்னாடி நீ எவரோட பார்க்கும்போது எனக்கு தூக்குது. அப்படி இல்லை ப்ரோ. இவர் வந்துட்டாருன்னா படம் பத்திக்கும். ஆல் ஓவர் ஓவர்சீஸ்ல படம் பட்டையை கிடக்கும். அந்த மாதிரி உனக்கு தேவைப்படுறாங்க. நானும் இருக்கு, என் கால் சீட் இருக்கு, அண்ணாச்சியோட கால் சீட் இருக்கு. 2 பேரும் உன்கிட்ட கேட்கறேன், நீ யாரை இது பண்ணுவேன்? 2 பேரும் என்கிட்ட கேட்கவும் செய்யறோம். உன்கிட்ட கால் சீட் இருக்கு. கால் சீட்டு இருக்கு. நீ நம்ம பையன் உன்னை வந்து நான் எப்ப வேணாலும் படம் பண்ணல. இந்த படம் இல்ல, அடுத்த படத்துக்கு நான் வந்துட்டு வாடானே நீ போற. ஆர்த்தரி நானா போற ஃபேமஸ்ல எது? நம்ம 2 பேரும் ஸ்டார்டிங்ல இருந்து ஒரு தான் போறோம். எல்லாத்துக்குமே தெரியுது. தம்பி இருக்கான், தம்பி இருக்கான். இப்போ தம்பிக்காக நீ அண்ணாச்சி போயிட்டு உனக்கு கேவா கேட்க மாட்டாங்களா? அவன் ஃபேமா ஆறதுக்காக தம்பி கட்ட மைக்கு பிடிச்சிருக்கான். அவன் என் தம்பி, நான் எப்ப கூப்பிட்டாலும் நான் வருவேன், அவன் எப்ப கூப்பிட்டாலும் நான் போவேன் அப்படின்னு நான் சொல்லிட்டு போயிட்டேன். சொல்லிட்டேன்னா அடுத்த ட்விட்டர்ல உனக்கு நான் ட்வீட் போடுவேன். எதையா ஒண்ணு போட்டு விடுவேன். யாரு பேர் ஜூஸ் பண்ணுவேன்? உன்னைதான் ஜூஸ் பண்ணுவேன். அண்ணாச்சி எது? அண்ணாச்சி ரிசல்ட் பண்ற அளவுக்கு இந்த ஆயிட்டா ஃபியூச்சர்ல இல்ல, அப்படி நான் சொல்ல வரல. என்ன சொல்ல வரதுன்னா, அவருக்கு வந்துட்டு அவர் கூட இன்னொரு படம் நமக்கு ஒர்க் பண்ண சான்ஸ் கிடைச்சுன்னா பண்ணலாம். நீ அப்ப வளர்ந்து வந்துட்டு இருக்க. சொன்ன மாதிரி அவர் ஆல்ரெடி டாப்ல இருக்காரு. அவர்கிட்ட நம்ம வந்து அப்ப அவரு போட்டா ஒவ்வொருத்தர் கரெக்டா இருக்கும். வளர்ந்து ஆல்ரெடி இருக்காரு, மார்க்கெட் இருக்கு, நம்ம போலாம் பா. ஏன் உன்னை வச்சு இதாக்க முடியாதுன்னு? நீயும் ஓரளவு ஃபேம் ஆயிட்டு வந்துட்டு இருக்க. உனக்கு நிறைய ஃபேன் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. அதனால நான் உன்னைய வச்சு கூட எடுப்பேன். ஏன் இதுல என்ன இருக்க போகுது? யோசிச்சுக்க. எடுக்க போறது ஒரு மொக்க படம். அதுக்கு நான் உன்னைய வச்சு எடுத்துட்டு அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்க. அண்ணாச்சி அதை போல வீடியோ பார்த்தாருன்னா அவன் தெரியாது. அண்ணாச்சி என் பக்கத்துக்கு அண்ணாச்சிக்கே வீடியோ போக மாட்டேங்குது. அண்ணாச்சி இன்கேஸ் இந்த வீடியோ பேர் துக்கி சுத்திக்கிட்டு போட்டு வந்துச்சுன்னா இது ட்ரூ சார்ட் இருக்கு, யாருக்கு போக முடியாங்கிற ஒரு காரணத்துக்காக பதில் சொல்லிட்டேன். பேசாம வீட்டில் இருந்துருவேன். முட்டையும் பழமும் சாம்பு புரோட்டீன் எடுத்துக்க. மேகலை, மணி மேகலை வெக்கமா பிள்ளைங்க பார்க்குறாங்க பாருட. இந்த உலகத்துல உலகமே ஒன்று எடுத்தாலும் அப்படி இல்ல, எது இல்லாம வேணாலும் இருந்துருவேன்டா. எது எனக்கு பிடிச்சவங்க பிடிக்காதவங்க, எனக்கு வேண்டியவங்க வேண்டாதவங்க யாரு இல்லைனாலுமே நான் வந்து இந்த உலகத்துல இருந்துருவேன். இந்த ஒரே ஒரு விஷயம் இல்லாம என்னால இருக்கவே முடியாது. என்னது பர்சனா? செல்ல கேட்கிற, பொருளை கேட்கிற, என்ன மாதிரி கேட்கிற? அதான் நான் சொன்ன பத்திய பர்சனுங்க வந்துருச்சு. இவங்கெல்லாம் யாருமே இல்லைனாலும் இருந்துருவேன். இந்த ஒரே ஒரு விஷயம். இப்ப என்ன சொல்றதுன்னா, எதுவுமே சோறு தண்ணியில் என்ன பரவாயில்ல, நான் வந்து டீ குடிச்சா அவனுக்கு கன்ஃபார்மா அப்படிங்கிற மாதிரியான ஒரு பழக்கம் இருக்கு தெரியுமா எனக்கெல்லாம். இந்த மாதிரியான ஒரு விஷயம் எதுக்கும் இல்ல. இந்த நான் என் வாழ்க்கையில இன்னும் சாகிற வரைக்கும் இந்த விஷயம் இல்லாம என்னால் இருக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். தெரியல, நான் பெருசாக அதுக்கு அடிக்டாகவும் இல்லை. காஃபி அதை எப்பப்போ குடிக்கிறது தான். இந்த மாதிரி நீ எனக்கு சொல்லியிருப்பேன் நேரம். தெரியல, அடிக்டே இல்லையா அந்த மாதிரி? உனக்கே தெரியாதா? எதுக்கு எனக்கு அப்படி எதுவுமே இல்லையா? ஏதாவது ஒரு விஷயம் இருக்கு. அது என்னவா வேணா இருக்கலாம், எந்த ஒரு விஷயமா வேணாலும் இருக்கலாம். பிடிச்ச பர்சனை கையில் இல்லாத போறோம். எது இருந்து நம்ம என்ன பண்ண போறோம்? எதுவும் இல்லைனாலும் சரி, எது இல்லைனாலுமே வந்துட்டு என்னால இந்த ஒரு விஷயம் மட்டும் இல்லாம இருக்கவே முடியாது. ஏதாவது ஒரு இது மாதிரி இருக்கும். யூ மீன் ஹேபிட். ஓகே, உன்னோட ஒரு பழக்கம். இந்த ஒரு இது இல்லாம என்னால இருக்கவே முடியாது. தூக்கம் தான், தூங்கிட்டே இருந்தா போதும். தூக்கம்லாம் நடக்க முடியாது. எனக்கு நைட்டு தூங்கினாலும் பரவாயில்ல, எனக்கு காலை எப்படி ஒரு 4 மணி நேரம் தூக்கம் வந்தே ஆகும். தூக்கம்லாம் எல்லாம் இருக்க முடியும். சோறெல்லாம் கூட இருந்துருவேன், தூங்கி கழிச்சிருவேன். எனக்கு தூக்கம் தான். எனக்கு வந்து ஸ்லீப் லவர். சோம்பேறி, லேசி. எனக்கு வந்து அந்த தூக்கம் எனக்கு கம்பல்சரி வேணும். எனக்கு நான் காலை தூங்கினேன், எனக்கு கம்பல்சரி எனக்கு மதியானம் தூங்கியானேன். எனக்கு 1 to 4 மணி தூங்கினாதான் எனக்கு நாளே வரும். சரி, எனக்கு தூக்கம் தான். எவன் மானம் பாரு, எனக்கு தூங்கியானு நினைக்கிறேன். சாப்பிட்டுக்கோ. இது என்ன தெரியுமா? இதுடா கம்ஃபர்ட் அப் இருக்குல்ல. அது கம்ஃபர்ட் அப். துணி துவைக்க போடுவாங்க கம்ஃபர்ட். அதுவும் இதுவும் அது டீ தூளும். நீ எல்லாம் மனுஷ ஜென்மம் தானே. நான் முட்டையை வச்சு வேலை நீ கையில கிடைக்கிறதுலாம் போட்டு ஏன்பா அதையும் கட் ஆஃப். நீ இது மட்டும் போதும். யாருக்கு நீ வீடியோ பண்ற எனக்கு புரியல. ஒரு தேன் கூட்டுல ஒரு மான் கூட்டுல நீ தூங்கி எந்திரிச்சு பாக்குற, பார்த்தா நீ பொண்ணா மாறிட்ட. இதுல என்ன ட்விஸ்ட்னா, நீ பொண்ணா மாறின அன்னைக்கு தான் உனக்கு மாப்பிள்ளை பார்க்க வராங்க. நீ பொண்ணா மாதிரி இருக்காது நாளைக்கு, அன்னைக்கு தான் உனக்கு மாப்பிள்ளைய பார்த்து வராங்க. உனக்கு கல்யாணம் பண்ணே ஆகணும். எல்லாரும் மாப்பிள்ளை பார்க்கலாம் வந்துட்டாங்க. ஓ, எனக்கு பொண்ணு வீட்டுல மாப்பிள்ளை பார்க்க வராங்க. பொண்ணு வீட்டு நீ தானே பொண்ணு.
ஏய் பையனா இருக்கிறியா? பையனா இருக்கேன் நான் சின்ன சும்மா பொண்ணா மாதிரி சீனியா இருக்க கென்ஸ் முதல்ல ஸ்ரீவலி ஆயிட்ட ஓகேயா? ஸ்ரீவலி ஆனதுக்கு அப்புறம் அந்த டேலயே உனக்கு பொண்ணு பாக்குறதுக்கு வராங்க. என்னைய பொண்ணு பாக்குறதுக்கு வராங்க. பொண்ணு பார்க்க 2 வீட்ல இருந்து வராங்க. ஒரு மாப்பிள்ள இல்ல 2 மாப்பிள்ள. தக்காளி 2 மாப்பிள்ள ஒருத்தர் சூஸ் பண்ணியா? ஒண்ணு அகில உலக நம்ம வாட்டர் மினிஸ்டர், இன்னொன்னு ஏன் அவங்க வெஜ் தான் வாங்கிருக்கியா வேற வாங்கலையா? அவன் வீடியோ எடுத்து தெரியுமா? கிரிஞ்ச் கப் அவனுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு. நான் செகண்ட் இருக்கலாம். அவர் 2 பேர் வாட்டர் மினிஸ்டர், ஒன்னு அவர். நீ யாரை சூஸ் பண்ணுவேன்? நான் வெஜ் குழம்பு தான் சூஸ் பண்ணுவேன். நினைச்சுக்க வெஜ் குழம்பு அது வீடை கொண்டு எப்ப ஆம்பளையா மாறுவேன் தெரியாது. அதனால வாட்டர் போறதுக்கு எனக்கு வந்து இது உருக்குது. ஆம்பளையா மாதிரி எனக்கு எதாவது நடந்துருக்குது. இவன் பேசிட்டே ஏன் தூக்காம விட்டு முடிச்சுட்டே உட்காந்துட்டு இருக்க. ஃபர்ஸ்ட் நைட்ல வந்துட்டு ஏன் விட்டு தூக்காம முடிச்சுட்டே இருக்க. காலையில இருந்து சமைக்க சொன்னாங்க. இன்னும் மாமியார் வேலை சொல்றாங்க. ஏமா அவட்ட போய் வேலை சொல்றாங்க. அதனால அவங்க கொஞ்சம் சாப்பிட்டா இருப்பேன். அதனால போல ரீசெண்டா இப்போ ஒரு வீடியோ பார்த்தேன். வாட்டர் திரிசா மாதிரியான ஒரு ஒய்ஃப் வந்து வேணுன்ட்டு அந்த இது பாஞ்சிட்டான்னு சொல்லி நான் யோசிச்சு பார்த்தேன். எனக்கு பதில் சொல்றது எனக்கு இதாக தான் இருந்துச்சு. ஆனால் எனக்கு நான் என் விட்டே வாக்கப்பட்டு போய் கிடைக்கிற மாதிரி. அதுல எதாவது மனமும் இதில் எதில் கொடுக்கலாமா? முட்டையும் உப்பும் குடி. அது எத்தனை டைம் தான் குடிச்சு தொலைகிறது. அவர் வேற என்ன பண்றது? ஆல்ரெடி தம்பி அது இங்க இருக்கு. என்ன பண்ற? இருக்கலே இதான் கரும. நீ தான் 5 ஸ்பூன் அள்ளி போட்ட. நான் போன உடனே அல்வா கூட உங்க அம்மா பண்ணிருக்கேன். நாசமா போனவள அல்வாவை கூட உங்க அம்மா மாதிரி பண்ணிருக்கேன். சட்டி மித்திர கூட ரொம்ப இங்க நீ வாயை காட்டு. விளங்கிட்டாரு உடனே போச்சுல பாக்கல. நீ பார்க்கல ஓச்சு குடிச்சா நீ திருவிட்டு தான் குடிச்சா. இதெல்லாம் சுகர் வச்சு சூடு சொன்னோம்லாம் இன்னும் லோகேஷ் கலராக நடிச்சான் பாரு. யார்ட்டு ரீசெண்டாக பேசுறது லோகேஷ் கலராக. இன்னும் 2 பேர் டெய்லி மெசேஜ் பண்ணிட்டு இருக்க மாதிரி மச்சான் தள்ளி வச்சு படம் பண்ண போறேன்டா அப்படின்னு சொல்லி மச்சான் எனக்கு ஒரு கேமியா அப்படிங்கிற மாதிரி. காய்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இது சும்மா கூகுள்லேருந்து எடுத்து நான் எவ்வளோ கேட்கல எடுக்கல வந்துட்ட டேபிளுக்குள்ள கேளு உலக மரியாதை. நீ வந்து பொண்ணுங்கிட்ட யூஸ் பண்ணதில்ல உன்னோட ஃபேவரட் பிக்கப் லைன். அப்படி நான் சொல்ல வரல ப்ரோ. வந்து ஒரு கடைசி 4 கொஸ்டின் மட்டும் புள்ளன்ட்டு என்ன நடக்குது? எந்த ஊரியா நீங்கலாம்? இந்த பொண்ணுகிட்ட நான் இந்த பிக்கப் இந்த லைன் சொல்லி தான் பண்ண இந்த பொண்ணை பிக்கப்பே பண்ணேன். நான் யாரும் பண்ணேன் பிக்கப்பு? என்ன கேள்வி புரியல எனக்கு. சரி இல்லைன்னா இந்த ஒரு லைன் நான் பொண்ணுங்கிட்ட யூஸ் பண்ணுவேன். இந்த ஒரு பிக்கப் லைன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது. இப்போ நானே வந்து ஒரு ஐடியா ரெடி. அந்த பிள்ளையை பிக்கப் பண்ணுண்டா ஏதாவது ஒரு ஐடியா இருந்தால் கூட இந்த வசனத்தை சொல்லு, இந்த பிள்ளை பிக்கப் ஆயிடுச்சு இல்லை இப்படி போய் ப்ரப்போஸ் பண்ணு அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது. அதுவும் உன்னோட டெக்னிக். நம்ம வீடியோ பண்ணிட்டோமே. என்ன வீடியோ? சாட்சியில் வீடியோ பண்ணியிருப்போமே. நான் உனக்கு ப்ரப்போஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ண சொல்லிட்டு ஒரு வீடியோ பண்ணிருப்பேன் தெரியுமா? அதுல ப்ரப்போஸ் பண்ணி யார் கண்டென்ட் ரைட்டர்? நான் எனக்கு தானே இது. ஒரு நிமிஷங்க, உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். உங்களை பார்க்குற வரைக்கும் இந்த லவ் அட் ஃபர்ஸ்ட் டேக் மேலாம் எனக்கு நம்பிக்கை இல்லை. ஆனால் இப்போ கண்டிப்பாக இருக்கு. நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா? அந்த டைலாக்டா? எந்த டைலாக்கு? ஏங்க உங்களை பார்த்துருக்கேன், ரொம்ப நாள் பார்த்துருக்கேன், பிடிச்சிருக்கு, உங்களுக்கு கல்யாணம் பண்ண ஆசைப்படுறேன், நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு அந்த டைலாக் எடுத்தது ஸ்ட்ரெயிட்டாக கல்யாணம். ஐலாவிக்கு இல்லை விட கிடையாது. 5 காலம் சாப்பிடு, 5 காலம் சாப்பிடு. இருக்குல்ல ஒன்னொன்னு எல்லாத்தையும் ஒரு டிப் அடிச்சுக்கோ. செத்தரா இருக்கு ஒரு டீம் கூட்டு இல்லை செம்மையா இருக்கும் தம்பி. அதில் எங்கள் அண்ணன் பூ புனிதெல்லாம் போட்டு பக்கத்துலேயே போட்டோம். அது பாப்பாக்கு பாப்பாக்கு பஞ்சன் தான். பூ புனிதா கீழே சீனி நிற்பான். ஏதாவது ஒன்னாச்சு பாதி இங்க இருக்காங்க. நீ மனசை தொட்டு நீ ஏன் சொல்லு. டேய் இதை எல்லாத்தையுமே தெரிஞ்சு செத்துக்கிட்டு போயிடப்போ பரவாயில்ல, செத்தாக பரவாயில்ல, உண்மையாக வந்து சாகு. அவ்வளோ அது கூட போகும். இது கடைசியாக போட்டுக்கிறேன். இதெல்லாம் மிஸ் பண்ணிட்டு அதில் விழுந்துருச்சுடு. இது முக்கிட்டேன். போது இது என்ன அது தண்ணி தனியா மிளகாத்தூள் தனியா வருது. அது க்ளோஸ்அப்பு. ஏய் முக்கிட்ட க்ளோஸ்அப் தான் இங்கே இருக்குவாரு. தொட்டக்கை உப்பு இது வேணுமா? எனக்கு இது திங்கிறதுக்கு மனசு வாயில நான் மட்டும் விரிப்பா தின்னுக்கிட்டு இருக்கிறேன்.
சில நேரங்கள் கழித்து A few moments later. கேட்கறனே ரத்தம் கேட்குது. என்னைக்காவது வந்து சேனல் ஆரம்பிச்சு இந்த ஆள் கூட சேராவே இருக்காண்டா, எதுக்குடா வந்து சேர்த்து தொலைஞ்ச அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இருக்கா? அது டெய்லியும் அது எனக்கு தெரியும். நான் சொல்றது சேனல் இதுல சொல்றேன். சேனல் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இதுக்கு வராமே இருந்திருக்கலாம், வந்துட்டு ஐயோ என்ன ஏன்டா இதுக்குள்ள வந்தா அப்படிங்கிற மாதிரியான ஒரு மொமெண்ட் இருக்கா? அது நம்ம 2 பேத்துக்குமே இருந்திருக்குது. ஏன் எப்படின்னா ரெண்டு பேத்துக்குமே இருந்திருக்குடா. உனக்கு தனிப்பட்ட பர்சனலா இவன் கூட வந்து இருந்ததுக்கு நான் பேசாம நானே தனி ஒரு சேனல் அந்த மாதிரி இருந்தது. எனக்கு அப்படி படிக்கிறது இல்லை. எனக்கு சேனல் ஏன்டா ஆரம்பிச்சதுக்குன்னா எனக்கு ரீசெண்ட் டேஸா 2 பேத்தையும் வந்து அதான் போகாது. இந்த சப்போர்ட் உங்கள்கிட்ட இருந்து சில டைம்ல கிடைக்காத டைம்லாம் இருந்திருக்கும். வியூஸே போகாது, கமெண்ட்டும் வந்திருக்காது. ஷார்ட்லாம் ஷார்ட்ஸ்ல 40K 50K 1 lakh வரைக்கும் நம்ம இதெல்லாம் போயிருக்கு. இப்போ 1K அடிக்கிறதுக்கு ரொம்ப தடுமாறுலாம் போயிருக்கு ஷார்ட்ஸ். அதெல்லாம் பார்க்கும்போது வீடியோ பண்ணணும்னு ஆசையாகவே இருந்துட்டு இருக்கும். இப்போ இந்த ரீசெண்டாக ஒரு 2 மாதம் அப்புறம் வியூஸும் போக மாட்டேங்குது. வீடியோ ஃபுல்லாக பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. இல்லைன்னா விஏபி ஃப்ரெண்ட்ஸை சீரியஸாகவே சேனலை க்ளோஸ் பண்ணுறதுக்கு தான் யோசிச்சிருக்கோம். போகலாம், யாருக்கு தெரியும், நாங்கள் சீக்கிரமே சேனல் விட்டு போனாலும் போயிடுவோம். எங்களுக்கே தெரியாது. ஏன்னா பர்சனல் லைஃப்பில் ரொம்ப அடி மேலே அடி விழுந்த பரவாயில்ல, இடி விழுந்துட்டு இருக்காங்க. நம்ம விழுது. அதனால் சீக்கிரமே சேனலை க்ளோஸ் பண்ணி போகிறதுக்கு நிறையா 80% வரைக்கும் சான்ஸ் இருக்குது. 99.9% சான்ஸ் அங்கே தான் இருக்குது. ஸோ அந்த 1% தான் அது நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டு எல்லாத்துலேயும் தான் இருக்குது. என்னன்னா இது இப்படி பண்ணி வியூஸ் வாங்குறானா, இப்படி பண்ணி லைக் பார்க்குறானா, கமெண்ட் வாங்குறான்னு நினைக்காதீங்க. உங்களுக்கே தெரியும். ஸ்டார்டிங்லேருந்து பார்க்குறது எப்போதே தெரியும். நாங்கள் யாருமே கம்பல் பண்ணி வீடியோ பாருங்க நாங்கள் சொன்னதே கிடையாது. நாங்கள் இந்த ரீசெண்ட் டேஸாக தான் உங்களையே நாங்கள் அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். நாங்கள் ஏன்னா எங்களுக்கு அந்த அளவுக்கு எங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குது. அது பர்சனல் லைஃப்லையும் ப்ராப்ளம் இருக்குது, சேனலில் நமக்கு ப்ராப்ளம் இருக்குது. எல்லாத்தையுமே எங்களால் ஹேண்டில் பண்ண முடியல. ஸோ ஹேண்டில் பண்ணால் உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு வேணும். சப்போர்ட் கிடைக்காத பட்சத்துக்கு நாங்கள் சேனலை க்ளோஸ் பண்ணிட்டு சட்டை சாத்திட்டு கிளம்ப வேண்டிய நேரம் வந்துடும். அது ரொம்ப நாள் இல்லை, எப்படி இந்த மாதத்துக்குள்ளே போகிறதுக்கு சான்ஸ் இருக்குல்ல. வர வருது. அது தெரிஞ்சு இந்த ஏப்ரல் தான். ஏப்ரலுக்குள்ளேயே சேனலை க்ளோஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஓகே guys, இந்த வீடியோ அவ்வளோதான். நான் முன்னதோட சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வேறு என்ன, அவ்வளோதான். வேறு என்ன மாதிரி என்ன சேலஞ்ச் வீடியோ பண்ணலாம், ரெடி பண்ணுங்க. வேறு என்ன இந்த மாதிரி சேலஞ்ச் வீடியோ பண்ணலாம் ஏதாச்சும்னா உங்களுக்கு தாட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அந்த வீடியோ நாங்கள் பண்ணுறோம். ஓகே, இந்த மாதிரி என்னென்ன டிஷஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். ஜிஹெச்லேருந்து உங்களுக்கு லாக் வேணாலும் கேளுங்க. கண்டிப்பாக அடுத்த விளாக் ஜிஹெச்லேருந்து சந்திப்போம். அதுவரை உங்களை விரும்புகிறது நான் உங்கள் சிவு. நான் உங்கள் சாம். டாடா. அவ்வளோ